13 நாயன்மார்கள் வணிகர், நடுநாட்டைச் சேர்ந்தவர், பெண்ணாகடம் அவரிடம் தமது பழைய வேலையால் சிவனடியாராக வந்தபோது தாம் அவனை வழிபடாத தமது மனைவியின் கையை வெட்டியவர். நம்மளை போலதான் எல்லாம் கல பேர் இருக்கிறார். சிவ சிவா எலிக்கம்பர் என்னென்றால் இந்த நல்லவே எல்லாரும் கடவுள்கிட்ட போறது எல்லா சமயமும் சொல்லுறதுதான். இது சிவஞான சித்தியார்லயும் இருக்குது. நல்லவர்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட மனமதினிய வாக்கு வலுத்த மந்திரங்கள். மனமதினே என்ற பாட்டு இருக்கு. அந்த பாட்டும் அதுக்கு முதல் பாட்டு நல்லவர்கள் கடவுளை போட்ட பேர் சொல்லும். மனமதி நினைய வாக்கு வலுத்த பாப்போம், நாங்க இதுலயே எடுப்போம். நல்லவர்கள் சித்தியார் பிரமாணவியல் 2ஆம் சூத்திரத்துல வருது இந்த பாட்டு. படிங்க பாப்போம். மைக் ஆஃப்ல இருக்கு சோக்கமே. மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டங்கிச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயலற மானாலியார்க்கும் முனமொரு தெய்வமெங்கும் முன்னிலையாவன்றே. மனமது நினைய தியானம், வாக்கு வலுத்த தோத்திரம், மந்திரங்கள் சொல்ல ஜபம், இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி பூசை. பார்த்தீங்களா? தியானம். மனமது நினைய என்பது தியானம், வாக்கு வளர்த்த என்பது தோத்திரம், மந்திரங்கள் சொல்ல என்பது ஜபம், இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி என்பது பூசை. உலகம் வேணும். அப்ப மனத்தால் தியானிக்க வேணும், தோத்திரம் செய்ய வேணும், மந்திர ஜபம் செய்ய வேணும், பூசை செய்ய வேணும். இதெல்லாம் செய்தா பத்தாது. சினம் முதலகற்றி வாழும் செயல் அறமானால் சினம் முதலான அங்கால மிச்சம் வருது. பின்னாலே கோபம், மற்றது குரோதம், மற்றது காமம், மற்றது மோகம், மற்றது மதம், மற்றது மாச்சரியம். அது எல்லாத்தையும் இல்லாமல் அகற்றி வாழும் செயல் அறமானால், அப்படி ஒரு நல்ல ஆள் இருந்தால் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் எங்கும் செயற்கும் முன்னிலையாம் என்று, எல்லாருக்கும் முதன்மையாக விளங்குகின்ற ஒரே தெய்வம் என்ன செய்தாலும் முன்னால வந்து நிற்கும். சிவா இந்த நிலைக்கு வாரதுன்றது ட்ரை பண்ணுவோம். அது வேற விஷயமா. எங்களுக்கும் அதுக்கும் வெகு தூரம் என்று உள்ளபடி நினைக்கிறதுக்கே தெரியும். வேணால சொல்லி போட்டு ஐயா நமக்கும் கோபம் தான் ஐயா வருதோரே. வீட்டுல கேட்டாத்தானே நம்மட வண்டவாளம் தெரியும். அப்ப இதுக்கு முந்தின பாடலும் இருக்குது. அதுக்கு முதல் பாடல் நீ பாருங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம். சிவகுமார், சின முதல் அகற்றி வாழும் செயல் அறம் என்று முதல் சொன்ன அந்த பாடல்ல. இதுல மிச்ச அறங்களை சொல்ற.
ஆஹா. நான் சொல்றது கோபம், குரோதம், மோகம், காமம், மதம், மாச்சரியம் என்று 6ஐயும் சொன்னேன். சரி ஐயா. இப்ப மிச்சம் சொல்ல போறீங்க. அதுகளை ஆஹா. விட்டு வாழ வேணும் என்றால் அது விட வேண்டியது. இப்ப சேர்க்க வேண்டியது என்ன? ஓ, இதுகளை சேர்க்க வேணும். விட்டால் அறம், இதை சேர்க்க வேணும் அதோட. அப்ப முதலாவது தியானம் செய்ய வேணும், தோத்திரம் சொல்ல வேணும், மந்திர ஜபம் செய்ய வேணும், பூஜை செய்ய வேணும். அது ஒன்று. 2வது requirement விட வேணும். கோபத்தை விட வேணும், குரோதத்தை விட வேணும், காமத்தை விட வேணும், மோகத்தை விட வேணும், லோகம் என்ற கஞ்சத்தனம், மதம், ஆச்சரியம் அதுகள் எல்லாத்தையும் விட வேணும். அது விட வேணும். இனி சேர்க்க வேணும். இது 3வது பாருங்க. ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவொடர் சித்தல் ஆதி, இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியரங்கள். இதெல்லாம் சேர்க்க வேணும். ஒழுக்கம் அது உண்டு. எல்லாரும் பல பேர் ஒழுக்கமா இருக்கிறது மற்றவைக்கு தெரியாம தெரிகிற இடத்துல ஒழுக்கமா இருக்கிறது. தெரியாத இடத்துல அல்லது பயத்தினால் ஒழுக்கம் தெரிஞ்சா கான்சிக்வன்சஸ் இப்படி போயிடும் என்று ஒழுக்கமா இருக்கிறது பயத்தினால. அந்த பயம் இல்லாட்டி ஒழுக்கம். அன்பு, ஒழுக்கம், அன்பு. மற்றது அருள். அருள் என்பது இறைந்த குணம், கருணை. ஆச்சாரம். what is ஆசாரம்? ஆச்சாரம் என்றது is a spiritual, you can say the spiritual manners. ஆசாரம் என்றது manners. manners என்று சொல்றது. அதுல ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொண்டீசுவான சில manners இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டீசுவான manners என்றா உண்டு. இன்னொருவற்ற கோப்பையை பிடிச்சு குடிக்கப்படாது. அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. இந்தியாவில கூட, இலங்கையில குறைவு. இன்னொரு ஆள் குடிச்ச தண்ணி போதில டகண்டு எடுத்து தானும் குடிக்கிறது இருக்குல்லோ. அவரவருக்கென்று வச்சிருக்கோம். அது வாய் வைக்கிறது, வாய் வைக்காது வேற. அது ஒரு ஆச்சாரம். அதே மாதிரி இன்னொரு தட்ட கோப்பை, இன்னொரு தட்ட படுக்கை, இன்னொரு தட்ட உடுப்பு, இன்னொரு தட்ட செருப்பு, இன்னொரு தட்ட குடைய பாவிக்கிறது ஆச்சாரம் இல்லையென்று சொல்றது. அதுகள் இருக்கிறது. அப்ப அது நெருங்கின உறவுகளுக்கு இடையில வராது. குடும்ப உறவுகளுக்கு இடையில அது வராது. கணவன் மனைவிக்கு இடையில வராது. தகப்பன் தாய் பிள்ளைகளுக்கு இடையில வராது. அதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா மற்ற இடங்கள்ல அந்த ஆச்சாரம் இருக்கு. அது ஆச்சாரம். ஆசார குகை என்ற ஒரு புத்தகம் இருக்கு. அது படிப்பம் இருக்கா தமிழ்ல இருக்கா என்னென்ன ஆச்சாரம் உண்டு. அப்ப அதெல்லாம் ஆச்சாரம். அப்ப ஆச்சாரம் இல்லாத கொஞ்சம் பிரச்சனை தான். கன்னடங்கள்ல பிரச்சனை தான். சிலதுகளை சொல்லலாம், சிலதுகளை சொல்லலாம் இல்லையா? அப்ப அது கொண்டு இருக்குது ஆச்சாரம். மற்றது உபசாரம், உபசரித்தல், மற்றவைய வந்து வரவேற்று உபசரித்தல். உறவு, ரிலேஷன்ஷிப் உண்மையா இருக்க வேண்டும். சும்மா வாயால லிப் சர்வீஸ் போட்டு கொண்டு இருக்கப்படாது. சீலம், சீலம் என்றது ஒழுக்கத்திலும் மேலானது. எப்பவும் எல்லாரும் கடைப்பிடிக்க பஞ்சசீலங்கள் என்று சொல்லுவார்கள். கொல்லாமை, வாய்மை போன்ற சீலங்கள். வழுக்கிலா தவம். அது என்ன வழுக்கிலா தவம்? தவம் என்றால் தெரியும் எங்களுக்கு. சரிய கிரிய யோக ஞானம் தான் தவம். வேறு ஒன்றும் இல்லை. காட்டுல போயிருக்கிறது அதெல்லாம் தவம் இல்லை. காட்டுல போயிருக்கிறது எல்லாம் தவம் என்று சொல்ல இயலாது. முறையான வலு என்பது பிழை உண்டு. மற்றது வலு என்பது வழுக்கி விழுகிறது. ரெண்டும் இருக்கு. அப்ப ஒன்று பிழை இல்லாத தவம், குற்றம் இல்லாத தவம் உண்டு. மற்றது ஏறிட்டு இறங்குறது இருக்குத்தானே, அதுல இருந்து வழுக்கி விழுகிறது. அதான் வழுக்கிலா தவம். வலிக்கு விழுறாண்டாயா நான் செய்து போட்டு இடையில விடுறது அப்படியே விடுகிறது இல்ல, அதை விட கீழே போறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல.
சுந்தரர் நல்லா சொல்லுவார். அவர் நல்லா தான் இருந்தவர், சச்சங்கம் எல்லாம் வந்து கொண்டிருந்தவர். இப்ப எல்லாம் விட்டுட்டு அவரை பார்த்தா கிளப்புல நிக்கிறாருண்டா விழுந்துட்டார். வீட்டுல நின்றா விட்டுட்டார், கிளப்புல நின்றா விழுந்துட்டார். அதான் வளர்க்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார். ஜஸ்ட் ஒப்போசிட்ல போறது என்ன, ஒப்போசிட் டைரக்ஷன்ல போறது வளர்க்குதல். விட்டுதல் வேற, வளர்க்குதல் வேற. தானங்கள், தானம் செய்யும். ஔவையார் சொல்லுவார், அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது மானிடர் ஆயினும் கூன் கூருடு செவிடு வீடு நீங்கி புறத்தல் அரிது வீடு நீங்கி புறந்த காலையின் ஞானமும் கல்வியின் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியின் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. லெக்சர் அடிக்கலாம் எல்லாருக்கும். தான் தான் செய்யறது ரொம்ப அருமை. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுங்க. அப்ப வழக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல். வந்தித்தல்ண்டா வந்தனை செய் மனமே. வந்தனை சிந்தனை செய்மனமே. நாங்க வந்தனை என்று சொல்றோம், நீங்க சிந்தனை என்று சொல்றீங்க. இனமே. அதான் அதான் நீங்க சொன்னதான் பாட்டு. சிந்தனை செய்மனமே எனக்கு வந்தனை என்று வந்துட்டு. அம்மா ஏதோ படிக்கிறவர் ரைமிங் கொண்டு போகிறது வந்துட்டுதான். அப்ப இது வந்தனை. வந்தனைண்டா வணங்குதல். வந்தித்தல்ண்டா வணங்குதல். வந்தித்தல் வணங்கல் வாய்மை, உண்மையா இருக்க வேண்டும். ட்ரூத்ஃபுல்னஸ். அழுக்கிலா துறவு. துறவண்டு இருக்கிறது தான். எத்தனை துறவிகள் அழுக்கு இல்லாம இருக்கணும் என்று கேட்டா ரொம்ப கஷ்டம். முன்னொரு காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு சிதம்பரத்துல ஒரு சைவ மாநாடு நடந்தது. உலக சைவ பேரவை தான் ஒழுங்கு செய்திருந்தது. அதுக்கு 30 நிலகுலைஞ்சு போச்சு. அந்த நேரம் கடைசியா எல்லா ஆதீனத்தையும் கூப்பிட்டாங்க, ஒரு மாதிரி சைவ ஆதீனங்கள் எல்லாத்தையும். இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. அதுதான் முதல் முயற்சி. பெரிய பிரச்சனை. இந்த ஆதீனம் வந்தோடனே அந்த ஆதீனம் வந்தோடனே அவர் வந்தா இவர் எழும்ப வேணும், இவர் வந்தா அவர் எழும்போணும் இவர் எதிர்பார்க்கிறது, இவர் வந்தா அவர் எழும்போணும் எதிர்பார்க்கிறது. இந்த சீட்டு போடுறதுல இருந்து எனக்கு பெரிய சீட்டு வேணும், எனக்கு முன்னால சீட்டு வேணும், எனக்கு நடுவில் சீட்டு வேணும், அவர் அங்க இருக்கிறது இங்கே இருக்கு. ரொம்ப பெரிய. இப்பவும் போனா அப்படித்தான். நீங்க அந்த படங்களை பார்த்தா தெரியும். 2 ஆதீனங்கள் சந்திக்க இந்த சம இது கொடுக்கறது ரொம்ப அருமை. ஒரு சீட் வச்சிருப்பாங்க, பெரிய சீட் ஒன்று. முன்னால நிலம் தான் இருக்கும், போரால் நிலத்துல தான் இருக்கணும். அதுல எல்லாரும் நிலத்துல இருந்தா பரவாயில்ல. ஆனா ஒரு அமைச்சரோ அல்லது அரசியல் அதிகாரி வந்துட்டா அவருக்கு ஒரு கம்பளம் மேல சீட் வந்துடுவாங்க. அதான் நாங்க பிரச்சனை. துறவியண்டா எல்லாரும் உண்டா நிலத்துல இருக்க விட்டா பிரச்சனை இல்லை. அவர் சீட்ல இருக்கிறார், நான் நிலத்துல இருக்கிறேன்டா அது இருந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம். இது அமைச்சருக்கு கதிர, அரசியல் அதிகாரி வந்தா அவருக்கு கம்பளம், பிறகு இவர் போனா விருந்தர. இப்படி ஒரு ஹைராக்கி வச்சிருக்கிறாங்க. சில பேர் வந்தா தானே மாலை போடுறது, தண்டு விடுறது. சில பேர் வந்தா பக்கத்துல இருந்து இன்னொரு தட்டை கோடு கொடுக்கறது. சில பேருக்கு தொடாம எரிஞ்சு விடுறது. அது என்ன இருக்குது. தமிழக ஆளுநரா இருந்த வந்த பெண்மணி ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த வேண்டதுனால சங்கராச்சாரியாரிட போய்க்கு அப்படித்தான் இப்படி எரிஞ்சு விடுறதுதான் இருக்கு. தர்மபுர ஆலயத்துல போனாலும் தெரியும், சில நேரங்கள் அந்த வேலையாக்களை வைக்கல எறிவினம், இப்படி வேட்டி அதுகளை இப்படி எறிவினம் கொடுப்பாங்க. ஏண்டா அதையும் இதையும் தொட்டா அதுக்குள்ளால இதை பாஞ்சு நம்ம வைக்க கரண்ட் அடிக்கிறது. துறவியல்ல இத்தனை பிரச்சனை இருக்காது. அது வேற. அது ஒரு பெரிய உள்ளுக்க போய் பார்த்தா தான் தெரியும். அது இந்த ஹயராக்கிகள், அது இந்த சண்டைகள், வழக்குகள், ராஜாந்திரங்கள் இதுகள்லாம் இருக்குது. இப்ப மடங்கள்ல எல்லாம் துறவிகளுடைய உறவினர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். குடும்பமா மடத்துல இருக்கணும். இப்ப அழுக்கிலா துறவன்றது ரொம்ப அருமை. அழுக்கிலா துறமல்ன்றது ரொம்ப அருமை. துறவுகளுடைய லட்சணத்தை பற்றி நாங்கள் உபநிடதங்கள்ல முந்தி பார்த்தோம், பிறகு பார்க்கல. அடக்கம் இருக்கணும். அடுத்தது சொல்லுவார், வாழ்வினும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பி தாழ்வினும் தன்மையோடும் சைவமான் ஜமை அஞ்சாரும் ஊழ்வரல் அரிது. தலக்கணத்தோட தெரிகிறது லம்போதரன் மாதிரி. தாழ்வினும் தன்மையோடும் சைவமான் ஜமை அஞ்சாரும் ஊழ்வரல் அரிது. அடக்கம், அறிவு. பொதுவாக நான் சொல்றது, சைவத்துல பல பேர் இருக்கணும், பல இந்த முகநூல், இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன்.
சைவத்துல 100% கூட்டம் முட்டாள் கூட்டம். அதுக்காக அர்ச்சுனா ராமனான் மாதிரி சொல்றேன்னு யோசிக்காதீங்க, உண்மை. அது போன்ற பதிவு போட்டு அரோகர அரோகரான்னு கும்பிட்டு கொண்டு போற கூட்டமே தவிர இந்த எங்களுடைய உண்மையை நாடுறதுல கேட்டலோட சிந்தித்தல் ஒன்று இருக்கல்லோ, அந்த சிந்தனையும் இல்ல, தெளிவும் இல்லை. சும்மா அப்படியே அரோகரா போட்டுட்டு போறது, இல்லாட்டி மூர்க்கத்தனமா ஏதாவது ஒன்று பின்பற்றுறது. பொது அறிவு, உலக அறிவு, வருங்காலத்துக்கு இது என்ன நடக்கும், இது காலத்துக்கு ஒத்ததோ ஒவ்வாததோ அப்படி ஒன்றும் இல்லாம இருக்கிற அறிவு. அதோடு அர்ச்சித்தல். அர்ச்சித்தல் என்றா தான் வழிபட வேணும். ஒழுக்கத்துல இருந்தா, துறவோட இருந்தா அது மட்டும் பத்தாது, தான் வணங்க வேணும், வழிபட வேணும். அர்ச்சித்தல் ஆதி முதலான இழுக்கு இலா அறங்களானால், இந்த குற்றமில்லாத இந்த அறங்கள் எல்லாம் சேர்ந்திருந்தால் இறங்குவான். அறங்களின் வழி இறைவன் இறங்குவான், இறங்குவான். அப்ப நல்லவை எல்லாரும் கடவுள்கிட்ட போறதுண்டா, முதலாவது எங்களுக்கு நல்லவைக்கு எல்லாரும் போறதுண்டாலும் அங்க இந்த மனமது நினைய தியானம், வாக்கு வலுத்த தோத்திரம், மந்திரங்கள் சொல்ல ஜபம், இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி பூசை, இந்த இது இருக்க வேணும். அது முதலாவது. இரண்டாவது, சிலது இல்லாம இருக்கணும். சினம் முதலாம் அகற்றி வாழு, சின முதல் அகற்றி வாழும் செயலது அறமனானா. அப்ப சினம், கோபம், குரோதம், மோகம், மதம், மாச்சரியம், காமம் இதெல்லாம் இல்லாம இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலாத்தவம், தானம், வந்தனை, வணக்கம், வாய்மை, அழுக்கிலாத்துறவு, அடக்கம், அறிவு, அர்ச்சித்தல், இதெல்லாம் இருக்க வேணும். இப்படி எல்லாம் இருந்த அது நீங்கள் கிறிஸ்டியனோ, இந்துவோ, முஸ்லிமோ, ஜூதரோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது வந்துடும், அது வந்துடும். இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இது ஒரு வழி. இப்ப இப்படியெல்லாம் இருந்தா நம்ம எல்லாம் எப்ப போய் சேர்றது? எங்களுக்கு எங்க இந்த அடக்கம், அறிவு, அன்பு, அருள், வாழுக்கிலா தவம், ஆளுக்கிலா துறவு, வாயில சொல்லவே சுழுக்கெடுத்துட்டு போல அடக்கன்னு. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு எங்க வாரதுண்டா, அதுக்குத்தான் பெரிய பிராணம். எங்களை போல அசடர், முசடர், கசடர், மூடர், முட்டாள், 90% முட்டாள் உண்டு. அப்படி முட்டாள் இல்ல, கோபக்காரர், குரோதக்காரர், அப்படிப்பட்ட ஆட்கள் கூட கடவுளை வந்து சேர்ந்திருவிடம் பிடிச்சிட்டாள்ன்றதுக்குத்தான் பெரிய புராணத்துல கொஞ்சம் நாயன்மாருடைய சரிதம். கலிக்கம்ப நாயனார் அப்படித்தான் கடவுளை பிடிச்சிட்டார். ஆனா அறிவு, யோசனை, கோபம் அங்க அதொன்றும் விடுபடல. அப்ப அவர் சிவனடியாராக ஒரு வழியார்களுக்கு அமுது கொடுக்கிறார். அதுல முன்னால் வேலையாளாக இருந்தவரால் வந்துட்டேன். இப்ப வந்தா அடியார்களை பூசித்து வரவேற்று பாதம் கழுவி உள்ளுக்கு இருத்த வேணும். அப்ப மனைவியார் சடாரன் ஒருவர் வந்தோடனே அவ பார்த்தா, ஓ இவர் நம்ம வீட்டு வேலையாள் எல்லாம் முந்தி. அப்ப கொஞ்சம் தயங்கிட்டார். இவர் என்ன செய்தார்? உடனே தயங்கி நின்ற அம்மாண்ட கையை அப்படி காதத்துக்கு தண்ணி ஊத்த போனவா நீந்து பார்த்தா நின்றுட்டார். இவர் கையை வெட்டி போட்டார். வெட்டி போட்டு அந்த ஆளுண்ட பாதத்தை கழுவி வரவேற்று உபசரித்து சாப்பாடு கொடுத்தார். அதான் கலிக்கம்பனான அவருடைய குருபூச. நம்மளும் அப்படி அசடு முசடு வேலையெல்லாம் செய்யறாங்க. என்ன சிவகுமார்? எல்லாம் செய்யப்படாது. இப்படி செய்தால் கூட ரவனை பிடிச்சிட்டா போயிடலாம் என்றது எங்களுக்கு நம்பிக்கை தான் உண்டாக இருக்கு. சைவ சித்தாந்தத்துல அது ஒரு முக்கியமான விஷயம். போன முறை நாங்க பார்த்தனாங்க குருமாருக்கு இலக்கணங்கள், ஞானிகளுடைய இலக்கணங்கள் எல்லாம் பார்த்தனாங்க. இப்ப ஒரு விதமான ஆக்கள் தங்கடவாரிலேயே போயிடுவார்கள். பண்டனத்தை வத்தா தோண்டி பரமனை பத்தி வண்ணன் தொண்டரை தானே தீய கதினில் சம்பந்தருக்கு பால் கொடுத்த மாதிரி, சுந்தரருக்கு ஆட்கொண்ட மாதிரி, அப்பருக்கு ஆட்கொண்ட மாதிரி, விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் வந்த மாதிரி அது வந்து போயிடுறது இருக்கு. நாமளெல்லாம் அந்த வகை இல்லை. அது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்ப இன்னொரு வகை இருக்குது. அவைக்கு இதை பற்றி அக்கறையே இல்லை. அவை தங்கடபாடு. நாங்கள் அந்த வகையும் இல்லை. ரெண்டுக்கும் இடையில இருக்கிறோம். அப்ப இதை படிச்சு அதை படிச்சு எப்படி போகலாம், எப்படி இதெல்லாம் அவருக்கு வந்தா இவர் அப்படி
அப்ப கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவருக்கு, இந்த விடுதலை ஆன்ம விடுதலை எனக்கும் வேணும் என்று விரும்புபவர்களுக்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழுட்டான். அப்படி இருக்கிற ஆட்களுக்குள்ள பலவிதமா இருக்கிறது இருக்கு. இப்படி நல்ல விதமாக முயன்று போறது ஒன்று இருக்குது. ஒழுக்கம், அன்பு, அருள், சீலம் இதெல்லாம் இதுக்குள்ளால போய் நல்ல விதமாக போற ஆட்கள் இருக்கிறார். எல்லாம் ஒரு கும்பிடு போட்டு அவர் போகட்டும். இப்ப நாமல் என்ன செய்கிறது என்று கேட்டா, அதுக்குத்தான் நாங்காலே சொன்னார். கொஞ்சம் பேர் இருப்பார்கள், எல்லாத்திலையும் இருப்பார்கள். ஆனா அதுல மாட்டுப்படாமல் இருக்கிறது. ஆக்குமுடி கவித்து அரசாண்டு அறிவியரோடு அங்கு இன்புட்டு இருந்திடம் அகப்பற்று அற்றிருப்பர். நோக்கி இது புரியாதோர் புறப்பற்று அற்றாலும் நுழைந்திடுவர் புறப்பில் வினைகள் நுங்குடாது. அப்படி ஒரு ஜாதி எல்லாத்திலையும் இருந்தாலும் அதுல மாட்டுப்படாமல் ஆர்ட் ஆஃப் டிஸ்என்டாங்கிள்மென்ட், இந்த ஆர்ட் ஆஃப் லைஃப் இருத்தல் உண்டு. அது இந்த பக்கத்தால இவர் அப்படி இருக்கிறார். இன்னொரு பக்கத்தால மகா துர்த்தரா இருக்கிறது. அவை இந்த இந்த சோசியல் லைஃப்ல பொலிட்டிக்கல் லைஃப்ல கூடி காண மாட்டீங்களா? அவைய பாக்குறேன்னா இந்த குடிகாரர், போதக்காரர், காமுகர் கூட்டத்துல தான் அவை இருக்கணும். அது கொஞ்சம் ஏடு தரு மலர் குழலார் இடைக்கே முளைக்கே இடைத்தலைக்கே எறிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் கூடறிய வீடும் கூடியவர் குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருக்க. அப்படி இருந்து கொண்டு கூட இறைவனை அது ஒரு பகை. அதை நாங்கள் அறியவே முடியாது, அது எங்களுக்கு தெரியாது. மற்றது இன்னொரு வகை, அது இது இப்படி 3 வகையாக நாங்க பார்க்கிறோம். என்ன ஒழுக்கமா போறாக்கள், மற்றது இப்படி காமுகர் கச்சிடர் முச்சடரா போறாக்கள், மற்றது இப்படி உலகியல் வாழ்க்கையிலேயே தோய்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இறைவன்ல அகப்பட்டு இல்லாமல் இறைவன்ல கட்டி வச்சிருக்கிறார்கள். 4வது வகைதான் அசடர், முசடர், கச்சடர், கோபக்காரர், மூடர், முட்டாள் அப்படி இருக்கிறார்கள். பார்த்தால் எங்களுடைய சைவ குரூப்புகள்ல பார்த்தால், அந்த சமூக ஊடகங்கள்ல பார்த்தா இப்படி பல பேர் இருக்கிறார்கள். அதுக்காக இப்படி மதிப்பிடப்படாது. அவர் போயிடுவார், அவர் அங்க போய் கூடிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டு இருப்பார். நானும் நீங்களும் தான் இப்படி அவர் இப்படி இவர் இப்படி என்று சொல்லி கொண்டு நான் ஆசாரம் பேசி இது பேசி சைவம் அழகாக எல்லாருக்கும், கிறிஸ்தவத்தில் சொல்லுவார்கள் கடையனுக்கும் கதி மோட்சம் என்று. இயேசு கிறிஸ்தனார் பாவிகளுக்காகவே வந்தார் என்று சொல்லுவார்கள். இஞ்சி எல்லாருக்கும் பாதை திறந்திருக்கு ஐயா. பாவிக்கும் பாதை இருக்குது, அப்பாவிக்கும் பாதை இருக்கு, சாமிக்கும் பாதை இருக்குது, ஆசாமிக்கும் பாதை இருக்குது. எல்லாரும் அவர்கிட்ட சேரலாம், அடையலாம். நீங்கள் ஜட்ஜ் பண்ண இயலாது. அவரை பிடிச்சிட்டா சரி, பிடிச்சு கொள்ளுங்க. பெண்ணிடையில் நின்றாலும் ஏதவத்தை பட்டாலும், எந்நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்தாள் மறவாமை பொருளன்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்மை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். சாக்கிய நாயனார். அப்படி பிடிச்சு கொண்டா சரி. சுகமான வேலை என்ன? 63 நாயன்மாரம் பார்த்தா அங்கே விட்டுட்டு வந்தார்கள் ஒரு தினம் இல்லை. தொழில் செய்தவர் தொழில் செய்து கொண்டுதான் இருந்தார், மீன் பிடிச்சவர் மீன் பிடிச்சு கொண்டுதான் இருந்தார், மாடு வெட்டுவர் மாடு வெட்டி கொண்டுதான் இருந்தார், வேட்டையாடுவர் வேட்டையாடி கொண்டுதான் இருந்தார், சட்டி வினையவர் சட்டி வினைஞ்சு கொண்டுதான் இருந்தார், துணி துவைப்பவர் துணி துவைச்சு கொண்டுதான் இருந்தார், அரசர் அரசாகத்தான் இருந்தார், மந்திரி மந்திரியாகத்தான் இருந்தார். விட்டுட்டு வந்ததண்டதை மாணிக்க வாசகர் தான். அவர் ஒரு நிலையில பிராமணர், அமாத்திய பிராமணர், அரச சேவை செய்கிற பிராமணர், அமாத்திய பிராமணர். பரஞ்சோதியும் அப்படித்தான், சிறுத்தொண்டர் அவரும் அப்படித்தான். மற்றது பின்காலத்துல முதலமைச்சர் புறை விட்டுட்டு வந்தார். ஆனால் 63 நாயன்மார்ல இல்லை. மாணிக்க வாசகர் வரலாறுல சில தனித்துவம் இருக்கிற 63 நாயன்மார் வரலாற்றுல இல்லை. அது உண்டு, அதுக்கு காரணம் இருக்குது. சுந்தரர் பாடவில்லை, அது என்னோட இருக்குது, அது உண்டு. திருவாசகன் திருமுறையில வந்தாலும் வேற 63 நாயன்மார்ல இல்லை. அடுத்ததாக அவர் கட்டிய கோயில் வித்தியாசமான கோயில், ஆவுடையார் கோயில்.
அந்த கோயில் மரபு வித்தியாசம். அங்கே ஒரு தனிப்பட்ட மரபு ஒன்று இருக்கு. அவர் மற்றவர்கள்ல இருந்து நிறைய வித்தியாசமா இருக்கிறார். அவருடைய பாடல்கள்ல நிறைய வைராக்கிய பாடல்கள் இருக்குது. அதுவும் அவருடைய வித்தியாசமானது. சம்பந்தர் சுந்தரர் மாதிரி இல்லை. அப்பர் சுவாமிகளுடைய பாடல்கள் அப்பர் சுவாமிகள் துறவில்தான் நின்றார். அதுல வைராக்கிய பாடல்கள் இருக்குது. அது ஆருக்கு பாடுறார் என்றால் அதுலேயே ஆழ்ந்து மாட்டுப்பட்டு இருக்கிற ஆக்களுக்காக கொஞ்சம் பாட்டு இருக்கு. இன்னொரு பாடல ஒரு பாடல அவரே பாடுறார், மிஸ் பண்ணிடுறேன் ஐயா, வயசு போயிட்டு. இப்படி எல்லாம் கல்யாணம் கட்டி பெண்கள் குழந்தைகளோட இருக்கிற இதை மிஸ்டிட்டு பாடுறார் தமிழரோட இது. அது 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 ஒரு விதமான அப்படி பார்க்கறது. அப்ப எங்களுக்கு இந்த 63 நாயன்மார்களுக்கு கூடாக அந்த எல்லா அதுவா ஒரு தரம் யூனிஃபார்ம் மாத்தினது, அல்லது வீட்டை விட்டுட்டு வந்தது, தொழிலை விட்டுட்டு வந்தது, உறவை விட்டுட்டு வந்தது, சமூகத்தை விட்டுட்டு வந்தது, வெள்ளையில இருந்து காவிக்கு வந்தது, வெள்ளையில இருந்து சிவப்புக்கு வந்தது, வெள்ளையில இருந்து கருப்புக்கு வந்தது. இப்ப ஒவ்வொரு குரூப் இருக்கு. கருப்பாடு கொண்டு, சிவப்பாடு கொண்டு, சக்தி சக்தி என்ற ஒரு சிவப்பாடு, சாமியே சரணம் என்றது கருப்பாடு, பிறகு சாய்பாபாவுக்கு வெள்ளாடு. வேற ஏதாவது இருக்கா? கருப்பு சிவப்பு வெள்ளைதான் எனக்கு தெரியும். வேற ஏதாவது? இதையும் வெள்ளாடு. யாரு? பிரம்மகுமாரிகளும் வெள்ளாடு. சத்திய சாய்பாபா வெள்ளாடு, பிரம்மகுமாரிகள் வெள்ளாடு. ஓம் சாந்தி. மற்றது ஓம் சக்தி சிவப்பாடு, ஐயப்பா கருப்பாடு. அதெல்லாம் மாத்தி மாத்தி தான் இருக்கணும், பார்த்தா தெரியணும். சிவகுமார் கடையில கருப்பா காட்டுறவர் தான் கொஞ்சம் சொல்லி சொல்லி அடக்கியாச்சு. இப்ப நான் போறதில்லையா சுவாமி. எனக்கு என்னுடைய குருநாதர் பார்த்த காலத்துல அப்ப நான் அந்த உடுப்பு பற்றி எல்லாம் யோசிக்கல. நான் போகும் பொழுது இந்த கருத்த டிஷர்ட் அது போட்டிருந்தேன். போட்டு படம் எல்லாம் இருக்கு, அதான் போயிருந்தேன். அப்பதான் சொன்னார், ஆன்மீகத்துக்கு இது ஆடை இல்லை என்று சொல்லிட்டு ஒரு போர்வை போத்தினார். அதுக்கப்புறம் தான் இந்த போர்வை போத்துறது எல்லாம் வந்தது. போர்வை போத்து ஒரு முடிச்சொண்டு போட்டு வரப்ப நான் அதே மாதிரி போட்டேன். பிறகு இப்படி போட்டாச்சு. என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி இருக்கிறேன். குருநாதர் சிதம்பரத்துல பிறந்தது திருவல்லிக்கேணி, சென்னை. சென்னையில பிறக்கினும் பிறகு அந்த உலகமாயுத்தம் வரைக்க சென்னையில பம்ப் பண்ணுன்றதுக்காக அவர் ஒரு கிராமத்துக்கு போயிடும். அந்த கிராமத்துலதான் அவர் போயிருக்க பக்கத்து வீட்டு திண்ணையில தேவாரம் பாடுறத முதலா கேட்கிறார். வளர்ந்து கொண்டு வர்றார். அங்கதான் ஸ்கூல் தொடங்குது இவருக்கு. அவருடைய பெரியப்பாவோ சித்தப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. நிறைய பிள்ளைகள்லாம் வீட்டுகள்லயே போனா ஸ்கூல்ல சொல்றாங்க பேர் என்னன்னு கேட்டோன்னே பெரியப்பாவுக்கே இவற்ற பேர் தெரியாது. சொன்னார், கிருஷ்ணா கிருஷ்ணாண்டு கூப்பிடுறோம், நாங்க கிருஷ்ணமூர்த்தி என்று போடுங்கண்டார். ஆனால் சொன்னார், பிறகுதான் அறிஞ்சுதான் தனக்கு வச்ச பேர் சுப்பிரமணியன். கிருஷ்ணமூர்த்தி என்று போடுங்கண்டார். அப்படியே வள்ளுவர் கிருஷ்ணமூர்த்தி என்று போட்டு பள்ளிக்கூடம் சேர்ந்தாச்சு. கிறிஸ்டியன் ஸ்கூல் படிச்சது. பிறகு படிச்சு முதல் ஒரு டிகிரி எடுத்தார் சயின்ஸின். அதுலதான் இந்த பிளாட்டினம் படிக்கிற காலத்திலேயே ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் இருந்திருக்கு.
இந்த கழிவா போற இதுகள்ல இருந்து பிளாட்டினத்தை திருப்பி எடுக்கிறது. இந்த ஸ்கிராப் மெட்டல்ல இருந்து பிளாட்டினத்தை திருப்பி எடுக்கிறது. அதை செய்து பிளாட்டினம் வித்து அந்த அதுல காசு நிறைய சொன்னார். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்துறதா நெல்ல காட்டினார். தான் அந்த நேரத்தில் எடுத்த பிளாட்டினம், அந்த பிளாட்டினம் செப்பரேஷன் இது இந்த கழிவு மெட்டல் அதுல இருந்து இந்த பிளாட்டினம் திருப்பி எடுத்து திருப்பி கொடுக்குது. இப்பவே பிளாட்டினம் ரொம்ப சுத்தினா எடுத்துட்டு காசு கிடைச்சா உடனே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்துறதா. பிறகு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடைச்சது. மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் இதில் மெடிக்கல் காலேஜ் போய் மெடிக்கல் காலேஜ் படிச்சு முடிச்சார். படிச்சு முடிச்ச அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணா ப்ராக்டிஸ்ல மருந்து கொடுத்து காசு வேண்டி அவ்வளவு வர முடியல, ஓடுது இல்லை ப்ராக்டிஸ். அப்ப அந்த நேரம் ப்ராக்டிஸை விட்டுடலாம்னு யோசிச்சார். யோசிச்சுட்டு தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அனாட்டமி ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் இருந்துன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணி ஒர்க் வந்துட்டு அது தொடங்குறதுக்கு முதல் கிளினிக்கை மூடலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கு. இன்னொன்று பார்த்தார், ஒரு யாத்திரை கொண்டு போகுது கேதார்நாத்துக்கு போகுது. அதுக்கு ஒரு மருத்துவர் தேவை என்று குழுவு கொண்டு போட்டிருந்துச்சு. இவர் சடாரண்ட அப்ளை பண்ணி போயிட்டார். சொன்னார், மூடி எல்லா மருந்துகளையும் எடுத்து கொண்டு போனேன்னு சொன்னார். போற வழி எல்லாம் மருந்துகள் கொடுத்து ஆக்களுக்கு கொடுத்ததுன்னு யாத்திரை போனேன். அதான் அவருடைய முதல் யாத்திரை. அது கேரள அரச குடும்பத்தோட சேர்ந்து போன யாத்திரை. அப்புறம் திரும்பி வந்து சென்னையில மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அனாட்டமி பண்ண ஜாயின் பண்ண அந்த யூனிவர்சிட்டி ஹாலிடே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஹாலிடேக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனேன். திருமணம் செய்தது லீலாவதி. அப்ப அவவும் அனாட்டமி டிபார்ட்மெண்ட் தான். ரிசர்ச் நல்லா ஒவ்வொரு லீவ் வரைக்குள்ளே உலகம் முழுக்க சுத்தி ரெண்டு சொன்னேன். அந்த காலத்துல டிராவலர்ஸ் செக் தானே, உலகம் முழுக்க சுத்தி இருக்கிறார். அதே நேரம் ஒவ்வொரு இதுகள் வரைக்கும் எல்லா தலங்களுக்கும் போய் பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு தலத்துக்கும் போய் வேலை ஆராய்ச்சியா பார்த்தார். எறும்பூருக்கு போனார். அங்க எறும்பு வழிபட்டதில் அங்க எறும்பு வராது. என்னடா சொன்னார், மண்ணில கந்தகம், எறும்பு வராது. கேதார்நாத்துல விண்டருக்கு கோயில் பூட்டினா திருப்பி திறக்கைக்குள்ள தீபம் எரிஞ்சு கொண்டிருக்கும். அதுக்கு சொன்னார், அங்க போனா அது 2 தான், நெய்யை ஊத்துவாங்களாம், ஒரு படை பெரிய சட்டி நெய்யை ஊத்துவாங்க. அப்புறம் அது நெய் ஊத்தின பிறகு ஒரு படைக்கு என்ன இன்னொன்று இந்த கடுகெண்ணெய் ஊத்துவாங்க. பிறகு நெய், பிறகு கடுகெண்ணெய், பிறகு நெய், பிறகு கடுகெண்ணெய், அப்படிதான் இருந்தது. அது லேயர்ல அறிஞ்சு கொண்டிருக்கும். அது கோயில் பூட்டினாலும் அதுக்குள்ள ஆள் ஒரு 2 பேர் தங்குறாங்க. அதையும் அவர் தான் பார்த்தார். ஏன்னா தாங்கள் போகும் பொழுது தான் இந்த பிஸ்கட் பேக்கெட் வச்சிருந்தாராம். அவர் கேட்டாராம், அவங்க உள்ளுக்கே இருக்கிறாங்க. பனி மூடினாலும் பனியால உள்ளுக்கு சூடா இருக்குமல்ல, இக்ளு எங்களுக்கு தெரியும். அப்ப உள்ளுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. அப்ப கோயிலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. விளக்கு எரிஞ்சு கொண்டிருக்குன்னு தான் திறக்கல. ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னாலே ஒவ்வொரு மனுஷர் இருக்கு. இப்ப கொஞ்ச வருஷத்துக்கு கொஞ்சம் சபரிமலை ஜோதி வந்து தானே தோன்றுதுன்னு தான் நினைச்சு கொண்டு வந்தது ஆக்கள். அது இவங்க ஆக்கள் போய் ஏத்துறதுண்டு இப்பதான் வெளியில வந்தது. திருவண்ணாமலை ஜோதி மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே போய் ஒவ்வொன்று சொல்லுவார். இந்த கோயில்ல இது, இந்த கோயில்ல இது, இந்த எல்லாம் தேடிங்க. தேடி 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 போன இடங்கள் எல்லாம் ஆக்களை பார்த்து அடியார பார்த்து பிறகு அங்கிருந்து சிங்கப்பூர் போய் ஒரு காலத்திலேயே உண்மையா நடந்திருக்கும். ஆனா இப்ப தோன்றது இல்லை. அதால யோசிக்கணும் அந்த வேலையை. எது அந்த ஜோதி ஏற்றுறது வந்து ஒரு காலத்துல நடந்த உண்மையாத்தான் இருந்திருக்கும். ஒரு குறியீட்டு விளக்கம். குறியீட்டு விளக்கம் என்றால் ஹெர்மெனூட்டிக்ஸ். உள்ளார்த்தம் என்னென்றால் இறைவன் ஜோதி, மிகப்பெரிய ஜோதி, உயர்ந்த ஜோதி. அவன் மலையில வச்சு பார்க்க இறைவன் ஞாபகம் பெற வேண்டும். திருவண்ணாமலையில இறைவன் ஜோதியா தோன்றினான்னு இருக்குது. அது திருப்பி ஞாபகப்படுத்து. திருவண்ணாமலை ஒரு காலத்துல ஒரு எரிந்து கொண்டிருந்த ஒரு எரிமலை, முற்பட்ட காலத்துல சொல்லி வந்திருக்குது. ஏதோ தூரத்துல இருந்தேன்னு சொல்லி அந்த காதல எரிஞ்சதுன்னு சொல்லி வந்திருக்கணும். அதான் திருப்பி உச்சியில ஓட்டோரு எரிச்சு பாக்குறது. அப்படி நிறைய என்னடா ஓட்டு இருக்குது. காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து கைலாயம் போனாருன்னு இருக்கு. தலையால நடக்கலுமா?
அவ 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 பேயுருவில இல்ல போனவ. அதான் அது என்ன பேயுரு? பேயுருவன்டா என்ன உலகம் கொள்ளலாம் தானே ஐயா. அது என்ன பேயுரு? நம்மளை பார்த்தாலும் பேய் மாதிரி இருக்குது, அது வேற. காரைக்கால் அம்மையார் காலம் கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள்ள. சரி. அப்ப அந்த காலத்துல சமணத்துல பெண்களுடைய துறவு வந்துட்டுது, பௌத்தத்துல வந்துட்டுது. அங்கெல்லாம் அவங்களுக்குண்டெல்லாம் மடங்கள் எல்லாம் வந்துட்டுது. எங்களுக்கு தெரியும், சிலப்பதிகாரத்துல கவுந்தி அடிகள் என்று ஒரு பெண்மணி வருகிறார், சமணத்துறவி, பெண் துறவி. அதே மாதிரி மணிமேகலையில மாதவியும் மணிமேகலையும் பௌத்த துறவிகளாக வருகிறார்கள். சங்கமித்து எல்லாம் இலங்கைக்கு வந்து எல்லாம் தெரியும். சைவத்துல அதுக்கு முதல் கன்னி மாடங்கள் இருந்தன. கோயிலோட சேர்ந்து திலகவதியார் இருந்தது, சங்கிலியார் இருந்தது, பிறவையார் இருந்தது, எல்லாம் கன்னி மாடம். ஆனா துறவு இல்லை, துறவு இல்லை. அப்ப காரைக்கால் அம்மையாருக்கு கணவர் கைவிட்டாச்சு, ஆப்ஷன் 2, 3 இருக்குது. உண்டு, ஐயோ கணவனே கதி என்று போயிருக்கலாம், அல்லது மீண்டும் பிறந்த வீட்டுக்கு வந்து இருக்கலாம், அல்லது ஒன்றும் வேண்டாம் என்ற ஒரு பௌத்த பிக்குணியா இருக்கலாம், அல்லது ஒரு சமண துறவியா ஆகியிருக்கலாம். சைவ துறவியாக வலிக்கிறார். சைவத்துல பெண்ணுக்கு துறவு கொடுக்கறது இன்றைக்கே இல்லை, அன்றைக்கும் இல்லத்தார். வீட்டை விட்டு வலிக்கிட்டார் இளம் பெண். துறவிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது, அதுக்கு ஆடை இருந்தது, சமூகத்துல தெரியும். காவி உடுத்தா துறவி என்று. இவ காவி உடுக்கையில் எந்த காலையில காவி என்ன சமணமும் பௌத்தமும் தான். அப்ப பாதுகாப்பு இருந்தது, இடம் இருந்தது, அதில் சமூக அங்கு எல்லாம் இருந்தது. இவைக்கு அது ஒன்றும் இல்லை. உடம்ப ரொம்ப அலங்காரப்படுத்தல, விகாரப்படுத்தின. தன்னுடைய உடம்பை தானே விகாரப்படுத்தின. சிவா சிவா. உடுப்பு அப்படி, உடை அப்படி, கூந்தல் அப்படி. சுடலையில போயிருந்தா ஒருத்தர் கிட்ட வராங்க, திருவாலங்காட்டு சுடலை இருக்கிற பேய் என்றுதான் அவ சொன்ன. அவன் தன்னையே பேயண்டா. சிவா சிவா. அவன் பாதுகாப்பு. அதுதான் காரைக்கால் அம்மையார் செய்தது. அப்ப தண்டை பாடல எல்லா இடமும் சுத்தி கொண்டு தெரிஞ்சா ஒருவரும் ஒன்றும் செய்யல. ஐயா நல்ல விளக்கம் ஐயா சிவபெருமான். அதே மாதிரி தலையினால் நடந்தார் என்றது ஒன்று இருக்கு. தலையினால் நடத்தல் என்றால் கருத்து, தலை வென்றது புத்தி. மாணிக்க வாசகரும் தலையினால் நடந்தார் என்று சொல்ற, அதுக்காக தலையில நடந்தவரா? இந்த பாட்டு இருக்குது எங்கேயும். பக்தி வைராக்கியம். தலையாலே பழி தேரும் தலைவனே. மாணிக்க வாசகருடைய பாடல்களுக்கு தலையால நடந்தார் என்றுவார். புலையனேனையும் பொருளென நினைந்துன், அந்த பாடல் புலையனேனையும் எடுத்து பார்ப்போம். தலையால் நடக்கிறது. அந்த பிரணவ வடிவம் இல்லையோ, அந்த பேய் வடிவம். இறைவனை கேட்டு பேய் வடிவத்தை பேய் உருவம் கேட்டவ அந்த பிரணவ வடிவம் தூள உலகம் இல்லையோ, தூளோடம் இல்லையோவ. சூக்குமடமா மாத்தி போட்டு தூளோடம்ப மாத்தி போட்டு பிரணவ வடிவம் எல்லாம் எடுத்தவ. பிரணவம் வடிவம் எடுத்தது அப்படி எங்க இருக்குது? அது அங்கேயோ வாச்சு, நான் அங்கேயோ இருந்தது. பாப்போம். அதான் பேய் என்று சொல்றது, கன்னடத்தை பேய் என்று சொல்றது பிரணவம் பேயாகாதே, உண்மையான பேய் என்று பக்தி வைராக்கியத்தை தான். பொதுவாக கதையோட அது பேய்தான், அது இல்லை, அது பிரச்சனை இல்லை, அதை நாங்க ஒன்றும் சொல்லல. அதுக்கு நாங்கள் எப்படி தத்துவார்த்த விளக்கம் சொல்ல போறோம்? உண்மையாவ பேயாக இங்கே திரிஞ்சு அப்படி போனவா, அல்லது அதுக்கு பின்னால ஏதாவது தத்துவ விளக்கம் இருக்குதா? பேய் என்பது என்று கேட்டால் அந்த ஜீவன் முத்தர் இயல்பிலேயே பார்த்தோம்.
பாலருடன் உண்மத்தர் பைசாசர் குணம் மருவி பாடலோடு ஆடலிவ பயின்றிடனும் தருவர். அப்ப பைசாசர்ண்டா பேய் பிடித்தவர். அது போல இருந்தா உண்டு. பட் அந்த வடிவத்தை தானே வேண்டி பெற்றுக்கொண்ட. இங்க வந்து தண்டபாட்டுல வாரது இப்ப வேண்டி பெற்றுக்கொண்ட. அப்ப she acquired that form. இப்ப ஏன் acquired இருக்குது. சுடலை திருவாலங்காடுல தான் போயிருந்த அந்த காலத்துல சுடலைகள் மயானங்கள் தலங்களான வரலாறு இருக்குது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் கட்சி மயானம், திருக்கடவூர் கோயில் வந்து கடவுர் மயானம், அது மாதிரி ஆலங்காடு மயானம், இப்படி மயான கோயில்கள் இருக்குது. அந்த மயானத்துலதான் அவ இருந்தா. அப்ப அந்த பேய் வேடம் தான் அவருக்கு இருந்தது. பார்த்தால் அவருடைய வேடத்தை நீங்கள் உருவத்தை பார்த்தாலே தெரியும். அந்த பழைய சிற்பங்கள் இதில் எல்லாத்திலையுமே என்ன அந்த எலும்பந்தோலுமாக தோற்றம் இருக்குதல்ல, கோரமான தோற்றமா இருக்கும். அப்படித்தான் இருந்தேன். கரக்காலமையார் புராணம் என்னட்டு இருக்கு, பார்க்கலாம். அதுல இந்த பாடலை பாருங்க, தெரியுதா? ஓம் ஐயா, படிங்க பாப்போம். இல்ல நான் பாட்டு தெரிய இல்ல. தலையினால் நடந்தேன் விடைப்பாக. இது உங்கடையில வர இல்ல இன்னும். போறங்க பாப்பா, ஷேர் பண்ணி இங்க பாருங்க, படிங்க. நீங்க படிங்க, நான் காரைக்காலமையார் புராணத்தை நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கரா எண்ணில் வானவர்க்கெல்லாம் நிலையனே அலை நீர் விடம் உண்ட நித்தனே அடையார் புறம் எரித்த சிலையனே என்னை செத்திடப் பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. இங்க மாணிக்க வாசகர் சொல்றாலே தலையினால் நடந்தேன். அப்ப உண்மையா தலையில நடந்தாரா? அறிவால நடந்துருக்கிற தன்னுடைய தலையில எண்ட புத்தியில தெளிந்து, அதான் அங்க இருக்குது. தலையை வெளியால் பாவிக்கல, தலையை உள்ளுக பாவிக்க அதைத்தான் பாவிக்கிறார். சிவ சிவா. அப்ப இங்க தலையினால் நடந்து என்பதற்கு வேற கருத்து. அறிவு வழியில, ஞான வழியில நடத்தல் தான் தலையினால் நடத்தல். ஞானத்தினாலே இறைவனை அறிந்தல். திருக்குறள்லே ஒன்று வரும், தலை பெய்தல் என்று வரும். தலை பெய்தல் என்றால் அது ஒன்று, தலை பெய்தல் என்று. இது வந்து புலையனேனே உணர்ந்து அருள் புரிந்தனை புரிதலையும் கழித்து தலையினால் நடந்தேன். ஞானம் வந்துட்டு ஐயா. தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கரா எண்ணில் வானவர்க்கெல்லாம் நிலையனே அலை நீர் விடமுண்ட நித்தனே அடையார் புறமெரித்த சிலையனே என்னை செத்திடப் பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. இப்போ தலையார் நடத்தினு சொல்றது பழக்கம் இருக்குதானே ஐயா? இப்பவும் சில ஆட்கள் தலையார் நடக்கிறேன் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிட்டாரு. அதனால அந்த தலையார் நடக்கிறான்னா அந்த சொல்வொழிக கொள்ளாம அசம்பாவிதமா நடக்கையில இவ தலையார் நடக்கிறேன். அசம்பாவிதமா நடக்கையில இவர்கள் அந்த ஞானம் வந்த உடனே பிறகு அங்கால பாலரோடு உண்மத்தர் பைசாசர் குணம் பெருவி பாடல்னோ அப்படி தெரிகிறது. அதுதான் இங்க தலையார் நடக்கிறது. உலக நடைமுறைக்கு புறம்பா வந்துட்டான். உலக நடைமுறை வளமை ஒன்று இருக்கல்லோ, அந்த வளமைக்கு புறம்பா வந்துட்டு பாலர் மாதிரி பைசாசர் மாதிரி பேய் பிடித்தவர் பைத்தியம் மாதிரி வந்துட்டு. காரைக்காலமையார் புராணம் பாக்குறேன். எனக்கு அந்த 2 பாட்டு மனநம் ஐயா. எந்த காரைக்காலமையார்ட எது பேய் ரூபம் பெற்றதா? ஓ ஓ ஓ இங்கிவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்காக தாங்கிய வனப்பை தசைபொதி கழுத்திங்குன்பால் ஆங்குனின் பேய் வடிவம் அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்றாள் பரமர்தார் பரவி நின்றாள். இங்கிவன் குறித்த கொள்கை அந்த பாட்டையும் எடுத்துடுவோம். இதுலயே எடுத்துட்டு பார்த்துடலாமே.
வந்துட்ட ஐயா. திருச்சிற்றம்பலம். இங்கு இவன் குறித்தல் கொள்கை, இது கணவனை சொல்றார். அவருடைய கணவன் சொல்லிட்டாரு, நீ வேண்டாம் என்று. ஓ ஓ ஓ. இங்கு இவன் குறித்த கொள்கை, இது இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு. இந்த உடம்பு இந்த கணவனுக்கு கண்டுதானே இருந்தது. அழகு, வனப்பு அழகு. நின்ற தசை பொதி, இது தசை கூட்டு. கழித்து, இதை விட்டு உன் பால் ஆங்கு நின் தாள்கள் போற்று, உன்னை நாடி உன்னுடைய தாள்களை போற்றுகின்ற பேய் வடிவு, பேய் வடிவை அடியேனுக்கு பாங்குற வேண்டும், எனக்கு வர வேண்டும் என்று பரமல்தாள் பரவி நின்ற. இதான் நான் கொண்ட பேய் வடிவு. இதுக்கு அடுத்த வடிவத்தையும் பார்ப்போம், அடுத்த பாட்டையும் பார்த்துல வருதான் இந்த வடிவை பற்றி. ஆன அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே. படிங்க. ஆன அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே, மேனறி உணர்வு கூற வேண்டிற்றே பெருவார்மையில், ஊனுடை வனப்பையெல்லாம் உதறி எற்பு உடம்பு பேயாக, வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் ஆனார். ஆன அப்பொழுது, அந்த பொழுதிலே, மன்றுளாடுவார் அழுகினாலே, மன்றிலே ஆடுகின்ற நடராஜ பெருமானுடைய திருவருளினாலே, மேல் நெறி உணர்வு கூற வேண்டிட்டே. மேல் நெறி உணர்வு, பாருங்க ஞானம் வந்துட்டு. மேல் நெறி உணர்வு கூற, அந்த மேல் நோக்கிய அந்த ஞான நெறி உணர்வு வர கூற என்று வந்திருக்கு. கூர்த்தமின் ஞானத்தால் என்று சொல்லுவோமே, அதான் வேண்டிட்டே பெறுவார், அவர் வேண்டி பெறுவார். மெய்யில், இந்த மெய் என்றது உடம்பு, உடம்பிலே மெய் என்றது இங்க உடம்பு. ஊன் அடை வனப்பையெல்லாம் உதறி, தசை பொதிந்த இந்த உடம்பின் அழகையெல்லாமே உதறி, எற்பு உடம்பே ஆக, எலும்பு உடம்பாக ஆக, வானமு எலும்பு உடம்பு பேயாக இல்லை, எற்பு உடம்பே ஆக. எலும்பு, எற்பு என்றது எலும்பு, உடம்பேயாக அந்த எலும்பு கூடு போல அந்த உடம்பு பெற்றார். வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவமான. அப்ப அவ தன்னுடைய உடம்பை ஒருத்து தானே அந்த வடிவுக்கு வாரா. அடுத்தது அடுத்த பாட்டு பார்ப்போம். தெரியும். எல்லாரும் பயந்து போயினம் பாருங்க. மலர்மழை பொழிந்ததெங்கும் வானதும் துபி துந்துபி நாதம், உலகெல்லாம் நுரைந்து விம்ம உம்பெரும் முனிவர் தாமும், குலவினர் கணங்களெல்லாம் குழலையிட்டன முன்னின்ற, தொலைவில் பல் சுற்றத்தாரும் தொழுதஞ்சி அகன்று போனார். பயந்து எல்லாரும் விலகி போறதுக்கு தான் இது. மலர் மலை பொழிந்ததெங்கும் சொல்றார்கள். அப்படி சொன்னோன்னே மலர் மலை பொழிந்ததாம் அங்கும். என்னால தனி உலக நான் பார்க்கறது மலர் மலை பொழிகிறது இதைத்தான் உண்டு. வான துந்துவி என்னாதலாம் உலகெல்லாம் நிறைந்து விம்ம, வானத்திலே துந்துவி வாத்தியங்களின் நாதமெல்லாம் முழங்கி உலகெல்லாம் அந்த நாதம் கேட்க, உம்பரும், உம்பர் என்பது தேவர்கள், முனிவர் தாமும் முனிவர்களும், குலவினர் கணங்கள் எல்லாம் 18 கணங்களும், குணலை இட்டு என முன் நின்ற தொலைவில். குணலை இட்டது பார்க்கணும். பல் சுற்றத்தாரும் தொழுது அஞ்சி அகன்று போன. பயப்படுறதுக்கு தானே இந்த உடம்பெடுத்திருக்கிறா. சிவ ஆடலும் பாடலும் நிகழ்த்தி அகற்றன. குணலை இட்டு, கணங்கள் எல்லாம் குணலை இட்டா ஆடல் பாடல் பாடி சந்தோஷம் விட்டுதான் கணங்கள் எல்லாம். முன்னின்ற தொலைவில் சுற்றத்தாரும் தொழுது அஞ்சி அகன்று போனார். அப்ப தேவர் முனிவர்கள் தெய்வங்களுக்கு தெரியுது இது பாருக்காலம்மை இது லேசப்பட்ட ஆள் இல்லையண்டு. இந்த சுற்றத்தார் நம்மளை போல ஆக்கள் வந்தது பேய் மனுஷி, அது பிசாசு, பேய் சுடலையில இருக்குது, பேய் கிட்ட போயிடாத என்று எல்லாரும் அஞ்சி அகன்று போன. அம்மையார் தானே விரும்பிப்பட்டது. இங்க எங்கேயுமே அவர் பிரணவ வடிவு அந்த வடிவண்டது இல்லை. அது ஒவ்வொருத்தர் அதுக்கு விளக்கம் சொல்ல வளைக்கிறது. இப்ப நடைமுறை சாத்தியம் ஒன்று இருக்குத்தானே சாந்தி.
அப்ப நடைமுறை சாத்தியத்துல இது சரியா, இது சரி வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒன்று சொல்ல வேணும். பேய் வடிவம் வந்திருக்கலாம், அதுக்கும் ஒன்று இருக்குது. ஆனா இதுல பாக்குற பேய் வடிவம் என்றால் அப்ப ஆலங்காட்டிலே போய் அப்படி இருந்தபடியினாலே அவ வந்து அந்த ஒரு சுடலையில இருக்கிற ஒரு எலும்பும் தோலுமே கோரமான வடிவு, சுடலை சாம்பல், எலும்பு எலும்பெல்லாம் எடுத்துக்கொண்டு தெரிஞ்சிருக்கிறான். ஓ அம்மையாருடைய கோலமா இருந்திருக்குது. அந்த பேய் வடிவு தலையினால் நடந்தேன். எல்லாம் உட்பொருள் ஹெர்மனியூட்டிக்ஸ் 2 விதம். ஒன்று பொருள் பார்க்கும் பொழுது பாடலுக்கு உள்ளுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று பார்த்து கொண்டு போய்க்க அப்படி இருக்குது. இப்ப தலையினால் நடந்து கைலைக்கு போறா. கைலைக்கு உள்ளதான் அம்மையார் கேட்கிறா, யார் இது சொன்னா நமது அம்மை என்று சொல்லுது. சிவபெருமானாலே அம்மை என்று சொல்லப்பட்டபடியினாலே அவை அமர்ந்த 63 நாயன்மாரும் நின்ற நிலையில நிற்பார்கள். அம்மையார் மட்டும் அமர்ந்திருப்பார். இன்னொன்றும் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 4 நாயன்மார்களும் சமயகுருமாரும் நின்ற கோலம், 4 சந்தான குருவர்களும் அமர்ந்த கோலம், ஞான மார்க்கத்தில் ஞானத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அமர்ந்த கோலம். நாங்க அப்படித்தானே சொல்றோம். சம்பந்தர் சுந்தரர் அப்பற சம்பந்தர் வந்து கிரியைக்கும், சம்பந்தர் தான் கிரியை மறை என்று சொல்றது, ஞானத்தில் கிரியை. மற்றது அப்பர் சுவாமிகளை சரியை, ஞானத்தில் சரியைக்கும். மற்றது சுந்தரரை வந்து ஞானத்தில் யோகத்துக்கும். சுந்தர ஞானத்தில் யோகத்துக்கும். சுந்தரே சொல்லுவார், அந்த உள் யோகம் இந்த பூசி எல்லாம் படிப்ப பாத்துல வரும். யோகத்துக்குன்னு சொன்னாங்க. ஞானத்துக்கு மாணிக்கவாக சொல்றாங்க 64 இல்லை, 64 இல்லை. அப்ப எங்களுக்கு மாணிக்க வாசர கோலமும் நின்ற கோலமா தான் இருக்குது. ஆனால் 4 ஞான மார்க்க 4 சந்தான குருவால் 4 பேரும் அமர்ந்த கோலம். கேரக்கிழமையாரும் அமர்ந்த கோலம், தலையினால் நடந்தார். எங்களுக்கு 2 பேர் தலையிலால் நடந்திருக்கிறார். மாணிக்க வாசரும் தலையிலால் நடந்திருக்கிறார், காரக்கிழமையாரும் தலையிலால் நடந்திருக்கிறார். இதெல்லாம் தலைகளால் நடக்கிற, தலைகளால் நடந்ததல்ல. ஞான நெறியிலே ஞான உணர்வு வர அந்த மாணிக்கவார் சொன்ன மாதிரி அந்த உணர்வு அதுல வர அப்படி நடந்தார்கள். பாலரோடு பைசாசர் உண்மத்தர் குணம் மரவி பாடலோடு ஆடலிவர் பயின்றிடனும் பயில். முந்தினவர் முதல் பதிகம் பாடினது காரைக்காலமையார் தானே, மூத்த பதிகம். எங்களுடைய திருமுறைகள்ல மிக பழைய பாடல் என்பது காரைக்காலமையாருடையதான். ஆனா மரபு ரீதியாக திருமூலத்தை வந்துடும். திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து பாடல் என்று சொன்னபடினால இது முதல் வந்துடும். ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் இதுல என்ற இதுல பாடினது காரைக்காலமையார். பண்ணு ராகத்தை தமிழ் இசையின் தொடக்கம் காரைக்காலமையாரெல்லாம் வருகிறது. பண்ணில பாடினார், அதுக்கு பிறகுதான் பன்னிசை வருகிறது. டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி உண்டு, கேட்கலாமா டாக்டர்? 10 மணி சுருக்கமா இருக்கு. உன்னுடைய கேள்வி மட்டும் கேட்டுட்டு சொல்லுங்க. இந்த பேய்ன்னு சொன்னீங்கல்ல, பேய் இதுன்னு எதிர்ச்சொல் வந்து என்ன டாக்டர்? நான் ஒன்று வச்சிருக்கிறேன், நீங்க சொல்லுங்க. பேய் என்று சொல்றதுக்கு எதிர்ச்சொல்ல. வீட்டுல பார்த்தால் நான் பேய் என்று மனைவியை சொன்னா அதுக்கு எதிர்ச்சொல்லு நானா தான் இருக்கும். என்று சொல்றது பேய் என்று ஒருவர் சொன்னால் சொல்றவர் தான் எதிர்ச்சொல்ல. என்ன பேய்க்கு அது சில நேரம் அந்த காளியாருன்னு சொல்றானே வீட்டுல, எதிர்த்து அறிவாளி. நாங்கள் பொதுவா பேயன் என்று சொல்றது அறிவு இல்லாதவரை சொல்றது. இது அறிவு ஞானத்தினாலே நடந்தார், ஞானத்தினாலே நடந்தார். அதான் தலையால் நடந்தார். தலையினால் நடந்தேன் என்பது ஞானத்தினால் நடந்தார். நல்லது. இன்றைக்கு 2 நாயன்மார், கலிக்கம்ப நாயனாரை பார்த்துட்டோம், காரைக்கால் அம்மையாரையும் பார்த்துட்டோம். அதோட இப்படி தலையால நடக்கிற ஆக்களையும் பார்த்துட்டோம். இந்த கைகால் வெட்டுற ஆக்களை பற்றியும் பார்த்து இந்த அவனை அடைகிறதுக்குரிய அந்த நல்லறத்துல போறவர்கள் என்ன வழியில போறார்கள் என்றதையும் பார்த்தோம். நம்மளுக்கும் ஒரு இடம் இருக்கின்றது, ஒரு நம்பிக்கையும் பார்த்தோம். வான்மகில் வளாது வேக மலிவளம் சுரக்க
மன்னன் கோன் முறை அரிது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதேவதையே, ஹர ஹர மகாதேவா, அரகர நம பார்வதேவதையே, ஹர ஹர மகாதேவா, அரகர நம பார்வதேவதையே. ஹர ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றபேஷாம் சிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். சிவகுமார், இந்த திருவாசகத்தை மார்க் பண்ணி வச்சிருங்க. ஓம் நான் ஐயா. மறந்துடுவேன். நான் கேட்க நீங்க தான் எனக்கு திருப்பி சொல்லணும். ஓ, நான் பாடமாக்கிறேன் ஐயா. அது தலையினால் நடந்தது என்னன்னு எனக்கு குறிப்படுத்தி வச்சிருங்க. சரி ஐயா. ஓம் நம சிவசிவம். சிவாய. மனனம் நன்றி செய்கிறேன். ஐயா. நன்றி. ஓம் நம மரணம் சிவாய. செய்யறத புத்தகத்திலையும் தலையினால் நடத்தலன்னு போட்டு இந்த திருப்பதியை கொண்டு எழுதி வைங்க. சரி ஐயா. டக்குன்னு கேட்டு ஒண்ணு பிடிக்கும். சிவம். நன்றி ஐயா. நன்றி. சிவசிவம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம